திருமறை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தபாரக வ தஆலா அதை பற்றி குறிப்பிடும் பொழுது இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸி அவருடைய பழைய பக்கா என்று சொல்லுவாங்க. அதைத்தான் அல்லாஹ் தஆலா பக்கா என்று கூறுவார். உலகத்திலே முதல் அல்லாஹ்வுக்காக கட்டப்பட்ட முதல் பள்ளி மக்காவில் உள்ள காபத்துல்லா. காபத்துல்லாவுக்கு நேர் மேலே அல்லாஹ்வுடைய அர்ஷிக்கு பக்கத்தில் சித்ரத்துல் முன்தஹா என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கு பைத்துல் மஅமூர் என்ற அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு இடம் ஹதீஸ் ஷரீஃபிலே வருகின்றது. அந்த பைத்துல் மஅமூருக்குள் ஒவ்வொரு நாளும் 70,000 வழக்குகள் உள்ளே நுழைகின்றனர். அல்லாஹ்வுடைய திக்ர் செய்கின்றார், அல்லாஹ்வை புகழ்கின்றார். சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி என்று கூறுகிறார். உள்ளே நுழையக்கூடிய அந்த 70,000 பேர் அதற்கு பிறகு அவர்கள் வெளியில் வருவதில்லை. அதற்கு பிறகு மறுநாள் மற்ற 70,000 வழக்குகள் உள்ளே அவர்களும் தஸ்பீஹ் தஹ்மீத் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இந்த வாசகங்கள் என்பதே சாதாரண வாசகங்கள். அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துவது, மனித குலத்தின் படைப்பின் நோக்கமாக அல்லாஹ் தஆலா அமரர்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான அல்லாஹ்வை ருக்கூவில் வணங்கிக் கொண்டிருக்கிறார். சிலர்கள் நிலையில் நின்றவாறு வணங்கிக் கொண்டிருக்கிறார். சிலர்கள் சஜிதாவிலே வணங்கிக் கொண்டிருக்கிறார். சிலர்கள் இருப்பில் அமர்ந்தவாறு அல்லாஹ்வை துதி செய்கிறார். அல்லாஹ் தஆலா இந்த எல்லா நிலைகளையும் நம்முடைய உம்மத்தற்பகுதியாவான மக்கள் அல்லாஹ் தஆலா இந்த எல்லா நிலைகளுடைய பாக்கியத்தை என்னை நினைவு கூறுவதற்காக நீங்கள் தொழுகைகளை நான் தொழுகையில் நாம் போகும் போகும் பிறகு சமுதாவுக்கு போகும் பிறகு இருப்பிலாகும். இப்படி வழக்கு ஒரு தனித்தனியாக செய்யக்கூடிய மொத்த ஹாலாத் என்ற நிலைகளை நமக்கு பெரிய அர்ப்பணிப்பாக புகாரி ஷரீஃப் என்ற ஒரு பெரிய புத்தகம். ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு அடுத்து இஸ்லாமிய உலகில் மிக மதிப்புமிக்க ஒரு கிரந்தமாக கருதப்படுகின்றது புகாரி ஷரீஃப். அதில் ஹதரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏறத்தாழ 2000 ஹதீஸ்களை பதிவு செய்து கடைசியில் அதிர்த்து அவர்கள் ஒருவருடைய வழங்கை செய்தார். சம்பாஷன் சொல்றாங்க, எட்டு கழிவாங்க அதன் ஆவின் மீது ரொம்ப லேசானது ஒருவர். அதே சமயத்தில் ஞாபகத்து அல்லாஹ்வுடைய அந்த மீசான் என்ற திராசில் அந்த 2 கழிமாக்களை வைத்துக் கொண்டு வார்த்தை விட கனமாக அவருக்கு பெரிய இடைற்றத்தை கொடுக்கிறார்கள். முதல் புகாரி கடைசியாக பதிவு செய்கிறார்கள். அது என்ன? இந்த வாசகம் தெளிவாக இந்த 2 தஸ்பீஹுக்கு மதிப்பாகும். அதனால் மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் வரலாறுகள் ஆவற்றையும் குறிப்பிட்டிருக்கு. மனிதனை ஈடேற்றக்கூடிய அல்லாஹ்விடத்திலே நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு பெரிய நிலை இருக்குதுன்னால் அது இந்த தஸ்பீஹில் தான் இருக்கிறது.
உணர்த்துவதற்காக குறிப்பிட்ட அந்த தஸ்பீஹினை பற்றி நாம் சுருக்கமாக சொல்லப்படும் எல்லாவற்றுக்கும் அந்த கொள்கையை அடிப்படையாக ருக்குவிலே நாம் என்ன ஒதுக்கின்றோம்? சஜிதாவில என்ன ஒரு தக்பீர் கட்டியவன் சூரத்தில் பார்க்கலாம். அதில் அல்லாஹ்வுடைய தன்மை, அல்லாஹ்வை புகழ்தலை முற்றிலும் நம்மை அல்லாஹ்விடத்திலே சரண்டர் ஒப்படைக்கக்கூடிய வார்த்தைகள் அதில் உன்னையே வணங்குகின்றோம், இடத்திலேயே உதவுகிறோம். இதில் வந்து நபுதுக்க அப்படின்னு சொன்னா உன்னை வணங்குகின்றோம், அப்படின்னா உன்னிடத்தில் உதவி தேவைப்படுகிறோம். பதிலாக என்ன சொல்றாங்கன்னா யாக்க நாம் உன்னிடத்திலேயே உதவி, வேற யாருக்கு உதவி? உன்னையே வணங்குகின்றோம். யாக்க நாம் வேற யாரையும் வணங்கலாம். யாக்க நஸ்தமி உன்னிடத்தில் மட்டுமே உதவி, வேற யாரையும் தான் அனுப்பி இஸ்லாத்தினுடைய நம்முடைய மொத்த இலக்காக நம்முடைய ஒரு சிந்தனை, சொல், செயல், நம்முடைய பொருட்கள் வாங்கல் எல்லாமே அல்லாஹ்வை நோக்கியே செல்லும் பொழுதுதான் அது வெற்றிகரமானதாக அமையும். நோக்கங்கள் மாறுபடும் பொழுது நம்முடைய செயல்களிலும் மாறுபாடு, வெற்றி மிக்க இலக்கை விட்டு தவறி மனிதர்கள் சென்று சமுதாயத்தில் குறிப்பாக நம்முடைய இந்தியாவுக்கு அளித்த ஒரு பெரிய ஞாபகம், பெரிய அருட்முறை என்றால் தொழுகை தான். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற வணக்க வழிபாடுகள், அப்புறம் காத்துக்கொள்கள், நோன்பு வையுங்கள், மற்ற அமல்களை எல்லாம் நல்லா செய்யுங்கள், எல்லாம் ஆயாத்துகளின் மூலம், வழியின் மூலம் அறிவிக்கப்பட்டது. உறுதியை மட்டும் நாராஜ் என்ற தன்னுடைய அரசுக்காரர்களே நபி அவர்களை வரவைத்து தொழுகைகளை கணப்படுத்த தொழுகையுடைய அந்தஸ்து எவ்வளவு உயர்ந்தது உங்களுக்கு நன்றாக தெரியும். 50 தொழுகையாக சந்தோஷமாக தொழுகையாக மூசாரிஸ்லாம் சந்திக்கிறாங்க. கேட்கறாங்க, அல்லா என்ன சந்தோஷம். மூசாரிஸ்லாம் 50 தொழுகைலாம் தாங்க மாட்டாங்க, போய் குறைச்சு வாங்கிக்கலாம். திரும்ப வந்தாங்க, மூசாரிஸ்லாம் குறைச்சு கடைசியாக அடிச்சு கொடுத்தாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரொம்ப தாக்க மாட்டாங்க, சரி 5 வேளை போட்டு திரும்ப போக போய் பாருங்க சம்பாதிச்சாங்க. திரும்ப அதான போய் இன்னும் குறைச்சி கேட்கறது வெக்கமாக நபியவர்களுடைய இந்த வெக்கத்தின் பலனாக இன்றைக்கு அதான் 5 வேளை தொழுகையில் உட்கார்ந்தாங்க. இந்த 5 வேளை தொழுகையும் எப்படி கேட்டாங்க? 5 வேளை தொழுகையும் ஒருவர் சரியான முறையில் அந்த வக்திலே நிறைவேற்றும் பொழுது 24 மணி நேரம் அல்லாஹ்வை வணங்கிய பாக்கியம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தொழுகையை நிலைநிறுத்துங்கள், என்னை நினைவு இந்த 5 நாள தொழுகையை நாம் அதாவது தொழுகுகள் சொல்லல, நிலைநிறுத்துங்கள். அப்புறம் விடாமல் தொழுகுகள், விடாமல் ஒரு நாள் கூட வரணும்.
மாதிரி தொழுது வருகிறது. அல்லாஹ்வுடைய திக்ர் நமக்கு நினைவு கிடைக்கும். அல்லாஹ்வை நினைவு கூறுவதனால் நமக்கு என்ன கிடைக்கிறது? அல்லாஹ் கிடைக்கிறது. வேற என்ன நமக்கு கிடைக்கிறது? பாதுகாப்பு அவரை இறக்கி வைக்கக்கூடிய ஒன்று எல்லா அமல்களிலும் உயர்ந்தது தொழுகைதான். சந்தாசம் சொல்லி காட்டினார்கள், தொழுகை மெவராஜல் ஒரு மூக்கில் அல்லாஹ்வை நோக்கி செல்லக்கூடிய ஏணியாக இந்த தொழுகையை நாம் விளைவித்தால் அல்லாஹ் சில நல்லடியாருடைய உலகிலே குறிப்பிட்ட அழகான மஸ்ஜிதை நமக்காக இதற்காக முயற்சி செய்தவர், இதை கட்டியவர்கள், இதற்காக பாடுபட்டவர்கள் பெரிய பாக்கியத்தை உலகத்தில் சுன்னத்துகள்